எங்கள் கண்மணி எங்கள் மீட்புமாகிய கர்த்தாவே, அடியின் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இதயத்தின் தியானம் உடைய சமூகத்தில் பிரதியாய் காணப்படுவதாக. அருமையானவர்களே, யோசேப்பின் ஜெப கூடாரம் பம்மலில் இருக்கிறது. அங்கே வருகிற டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் இருக்கிறது. அன்றைக்கு தேவ செய்தியை திருமலிசிலே செவன்த் டே அட்வென்டிஸ்லே சிறப்பாக பணிபுரிந்து கொண்டிருக்கிற அலெக்ஸ், அடுத்தபடியாக சுதா தம்பதியர் தேவனுடைய செய்தியை கொடுக்க இருக்கிறார்கள். அந்த நாளிலே 4ஆம் தேதி சாயங்காலம் 6லிருந்து 9 வரைக்கும் யோசேப்பின் ஜெப கூடாரம் நம்பர் 4 டிஆர் மணி தெருவிலே இந்த கிறிஸ்மஸ் நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. உலகத்திலே எங்கு நடைபெறாத ஒரு காரியம் இந்த யோசேப்பின் ஜெப கூடாரத்தில் உண்டு. நகரும் நட்சத்திரத்தை அங்கே காணலாம். நீங்கள் அனைவரும் வரலாம். அதிலே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதற்காக தொடர்பு கொள்கிறவர்கள் பெல்ஜியா சந்தோஷ், ஜென்சி ஜோசுவா, என்னுமாக டேவிட் அவர்களுடைய மாமியார் அவர்களையும் நீங்கள் அனாபத்தில் இருக்க டேவிட் அவர்களையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சிகளுக்காக எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இயேசு வரார் வழியை விடுங்க, எங்கே போகிறார், எதற்கு போகிறார், விஷயத்தை கேள்விப்பட்டால் கையெடுத்து கும்பிடுவீங்க. இயேசு வரார் வழியை விடுங்க, எங்கே போகிறார், எதற்கு போகிறார், விஷயத்தை கேள்விப்பட்டால் கையெடுத்து கும்பிடுவீங்க. சரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்க போகிறார், சரித்திரருக்கு தெய்வம் என நிரூபிக்க போகிறார். எத்தனை சிறப்பையா, எத்தனை மகிழ்வையா, பூமியிலே அவதரித்த ஒப்பற்ற தெய்வமே, இந்த பூமியிலே அவதரித்த ஒப்பற்ற தெய்வமே. இயேசு வரார் வழியை விடுங்க, எங்கே போகிறார், எதற்கு போகிறார், விஷயத்தை கேள்விப்பட்டால் கையெடுத்து கும்பிடுவுங்க. நோய் கண்டோரை முற்றிலுமாய் விடுவிக்க போகிறார், பேய் பிடித்தோரை ஜகஜ நிலைமைக்கு திருப்ப போகிறார். எத்தனை வல்லமை, எத்தனை ஆற்றல், தூரத்திலே காணும் போதே பேய்கள் எல்லாம் ஓடுகின்றதே. இயேசு வரார் வழியை விடுங்க, எங்கே போகிறார், எதற்கு போகிறார், விஷயத்தை கேள்விப்பட்டால் கையெடுத்து கும்பிடுவீங்க. விஷயத்தை கேள்விப்பட்டால் கையெடுத்து கும்பிடுவோங்க. மரித்தோர்க்கு ஜீவனுள்ள நாட்களை கொடுக்க போகிறார், ஜீவனுள்ளோர்க்கு சரியான நெறிகளை காட்ட போகிறார். எத்தனை கரிசனை, எத்தனை நம்பிக்கை, தம்மை தேடுகின்ற யாவருக்கும் தென்படும் தேவனே. இயேசு வரார் வழியை விடுங்க, எங்கே போகிறார், எதற்கு போகிறார், விஷயத்தை கேள்விப்பட்டால் கையெடுத்து கும்பிடுவீங்க. இயேசுவாலே கூடாத காரியம் எதுவும் இல்லையே, பேசுகின்ற இயேசு உயிர் தெழுந்தவரே, இன்று வாழ்கிறார் என்று வாழ்வார், பரலோகில் உம்மை தவிர கண்கள் யாரை நோக்கும். இயேசு வரார் வழியை விடுங்க, எங்கே போகிறார், எதற்கு போகிறார், விஷயத்தை கேள்விப்பட்டால் கையெடுத்து கும்பிடுவீங்க. அருமையானவர்களே, இந்த நாளில் கூட தண்ணீர் லாரிங்கிறதுலே தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கவனிக்கப் போகிறீர்கள். 7ஆம் அதிகாரம் 37, 38. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், வேத வாக்கி சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கக்கூடியவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றால். இயேசு தாகமாயிருந்தால் தண்ணீர் லாரி. கடந்த நாட்களை பஸ்ஸை பற்றி தியானித்தோம். இன்றைக்கு இது தண்ணீர் லாரியினுடைய டிரைவர் யார் என்றால் இயேசு தான். என்னுமாக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேத வசனம் திட்டவிடமாக சொல்கிறது. ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் இவ்விதமான வார்த்தைகளை முன்னக்கூட்டியே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது என்ன வார்த்தை என்று பார்த்தீர்கள் என்றால், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏசாயா 55:1-2. ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் இன்றைக்கு வாருங்கள். ஓ தாகமாக இருக்கிறவர்களே, தண்ணீர் லாரி ஆண்டவர் வைத்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். உனக்கு பணத்தாகமாக இருக்கிறதா, உனக்கு மனத்தாங்கலாக இருக்கிறதா, உனக்கு திருமணம் ஒரு தடையாக இருக்கிறதா, உனக்கு வேலை வாய்ப்பு ஒரு தடையாக இருக்கிறதா,
தண்ணீர் லாரியை இயேசு வைத்துக்கொண்டு அந்த தாகத்திலே அமர்ந்திருக்க உன்னை நோக்கி சொல்லுகிறார், ஓ தாகமாக இருக்கவில்லை, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் வாருங்கள், பணம் இல்லாதவர்களை நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் பேங்க்குக்கு போய் செலான் எழுதி கொடுத்தா தான் உங்களுக்கு பணம் கொடுப்பான். ஆனால் ஆண்டவரை நோக்கி காலையிலே எழும்பி, ஆண்டவரே இந்த வியாபாரம் எனக்கு நடக்க வேண்டும், இந்த காரியம் எனக்கு நடக்க வேண்டும், ஆண்டவரே நானும் கொஞ்சம் பணம் காசு பார்க்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு அப்ளிகேஷன் நிரப்பி கொடுயா. தண்ணீர் லாரியை வச்சுக்கிட்டு ஆண்டவர் நிற்கிறாரு. ஓ தாகத்தை தணிக்கிறதுக்கு நின்றுக்கிட்டு இருக்காரு. ஓ பண ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஆண்டவர் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. பணம் இல்லாதவர்களை நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சையும் பாலும் கொள்ளுங்கள். வேலை எங்கேயா கிடைக்கும்? பணம் ஆண்டவரே பணமுமின்றி விலையுமின்றி ஆண்டவரோடுக்கு தர்றேங்கிறாரு. ஆண்டவரை நோக்கி பார்த்தா போதையா, நீ எப்படியா நடக்கும், அதை நடத்துவாரியா, அது ஆண்டவருக்கு தெரியா. 5 கொண்டு 5000 பேரை போஷித்தவர் உன் குடும்பத்தை போஷிக்காமல் இருப்பாரா? எல்லாருக்கும் சாப்பாடை கொடுத்தவர் உனக்கு கொடுக்காமல் இருப்பாரா? எல்லாருக்கும் வேலையை கொடுத்தவர் உனக்கு கொடுக்காமல் இருப்பாரா? உன் தாகத்தை புரிந்து இருக்காரியா? தண்ணி லாரி உன் பக்கத்தில் வந்து நிற்கியா, பண லாரி உன்கிட்ட வந்து நிற்கியா, நகை லாரி உன்கிட்ட வந்து நிற்கியா. நீ ஆண்டவரை நோக்கி பாரு, ஆண்டவர் கேட்பாரியா, ஃபுல் பண்ணி வச்சிருக்கிறாரியா. நீ சொல்கிறாரு, நீங்கள் அப்பம் இல்லாததுக்காக, ஏசாயா 55:2, நீங்கள் அப்பம் இல்லாததுக்காக பணத்தையும் திருப்பி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாக செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதத்தினால் மகிழ்ச்சியாக இருக்கும். இதில் என்ன கொடுமைன்னா, ஆண்டவர் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த பிசாசு போய் போக்கு கட்டிகிட்டே இருப்பான். நீ ஆண்டவரை தேடாத. இதுதான் அந்த பிசாசு போய் சொல்கிறது. நீ ஆண்டவரை தேடுகிறா, என்னை தேடுங்க, அப்பொழுது பணமுமின்றி விலையுமின்றி நீங்கள் வாங்கி சாப்பிடலாம் ஐயா. உனக்கு வழியை காண்பிப்பாரியா. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் ஒரு நபர் வாராரியா, பேதுரு என்று ஒரு நபர் வாராரு. அவர் பாருங்கள், ராத்திரியெல்லாம் எவ்வளோ பிரயாசப்பட்டார், ஒன்றுமே கிடைக்கலையா. அவர் தாகத்தில் செத்துட்டாரியா. என்ன தாகம்யா, ஐயோ பிரயாசப்பட்டமே, ஐயோ கடையை வச்சமே, ஐயோ கம்பெனியை வச்சமே, ஐயோ இப்படி ஆயிடுச்சே. அங்கே ஏசு வந்து நின்னாரியா, தண்ணி லாரியை வச்சுட்டு நிற்காரியா. தாகத்தை தணிக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் தாகத்தை தணிக்கிறதுக்கு வந்து நின்றுட்டு இருக்காரு. உன் பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்காரு. பேதுகிட்ட சொன்னார், வளைய அப்புறமா ஆழத்தில் கொண்டு போடு, ஒரு டைரெக்ஷனை காமிச்சாரியா. இன்னைக்கு உன் தொழிலில் முன்னேறுவதற்கு, உன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இந்த இயேசுவோட உட்காரு. என்னிடத்தில் வருகிற ஒருவனும் புறமே தள்ள மாட்டேன்னு சொல்றாரு. ஆண்டவரிடத்தில் ஐஸ்வர்யம் இருக்கிறதையா, ஆண்டவரிடத்தில் ஆசி இருக்கிறதையா. இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார் என்று பார்த்தான்னா, ஆண்டவரை தேடுறவன் தாங்க ஆசீர்வாதமாக இருக்காய்யா. இன்றைக்கு உலகத்திலே இன்னைக்கு கோல்கேட்டு டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காய்யா. உலகத்தில் அவருக்கு வருகிற வருமானத்தில், அதாவது 1000 கோடி அவருக்கு வருதுன்னா, இன்னைக்கு 900 கோடி ஆண்டவர் கொடுத்துட்டு இருக்காருயா. அவர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தாரியா. இங்கே லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் நடக்கலையா. நீ என்ன டெக்னிக்கல் யூஸ் பண்ணாலும் சரி, எப்படி பணம் சம்பாதிக்கணும் முடிச்சுன்னு பண்ணாரு, இயேசுவை மையமாக வச்சு பாரியா. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போய் பாரியா, தசம்பாத்தை கொடுத்து பாரியா, பைபிள் வாசித்து பாரியா. இழுக்க முடியாமல் பேதுரு இழுத்து கொண்டு வந்தாரியா. அங்கே காமிச்சாரியா, தாகத்தை தீர்க்கிற தேவனாக இருக்கிறாரு. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் ஒருவன் ஆத்மீக தாகத்தில் இருக்கிறாய்யா. பணம் வீட்டில் நிறையா இருந்துச்சியா. ஆத்மீகத்தில் தாகம், ஐயோ நான் மரித்து போன போது எங்கே போவேன், இந்த பணம் காசு என்னத்துக்கு ஆகும், எனக்கு ஒரு நிச்சய ராஜ்யம் இருக்கிறதே, அந்த ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நான் என்ன செய்வேன். தண்ணி லாரி அங்கே வந்து நின்றுடுச்சு. ஆண்டவர் அந்த மரத்துக்கு கீழே வந்துட்டாரு, காட்டத்தி மரத்துக்கு கீழே வந்துட்டாரு. பேதுருவே இறங்கி வா, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. தாகத்தை தீர்த்து வச்சாரியா. யோவான் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு சமாரிய ஸ்திரீ அங்கே நின்று கொண்டு இருக்கிறார். அவளுக்கு உள்ளுக்குள்ளாக ஒரு தாகம் இருந்தது. தவறான வழியில் இருந்தாலும் அவளுடைய ஆத்மா ஆண்டவரை தேடிக்கொண்டிருந்தது. ஆண்டவர் சொன்னார், தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்டிருக்கிறவர் யார் என்று நீ அறிந்தால் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். இன்றைக்கு ஆண்டவர் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் சுபம், உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி வரப்போகிறது. தாக தண்ணீர், ஆண்டவர் தண்ணீர் லாரியை வைத்து கொண்டு நின்று கொண்டு இருக்கிறார். டேங்க் நிறைய உன்னுடைய ஆத்மாவுக்கு தேவையான உன் தாகத்தை தீர்க்க முடியாக. உன்னுடைய வயதான காலத்திலே உன் பிள்ளைகள் உன் தாகத்தை தீர்க்க முடியாது, பிள்ளைகள் உன் குறையை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவர் உன் தாகத்தை தீர்க்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பணமும் இன்றி விலையும் இன்றி வாங்கி சாப்பிடுங்கள், நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த பரிகாரியான இயேசு கிறிஸ்து உன்னுடைய தாகத்தை தீர்க்க வல்லவராக இருக்கிறார். அது எந்த விதமான தாகமாக இருந்தாலும் சரி, நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இயேசு உன் தாகத்தை தீர்ப்பார். இயேசு தண்ணீரை வைத்து கொண்டு நின்று கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு என்று இயேசு கொண்டு வருவாயா, ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய தாகத்தை தீர்க்க வல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே, இவளுடைய தாகத்தை எல்லாம் தீர்ப்பீராக.
கடுமையான மன உளைச்சலை காணப்படுகின்ற சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன். நம்பினவர்கள் எல்லாம் மோசம் பண்ணி விட்டார்களே, நான் என்ன செய்வேன்? தொழிலே வீழ்ந்து போய்விட்டேனே, நான் எழும்ப முடியுமா? நிச்சயமாக இந்த தண்ணீரண்டை வந்து விடு, இந்த இயேசுவண்டை வந்து விடு. இயேசு உன் தாகத்தை தீர்ப்பார். இயேசு சொன்னார், என்னிடத்தில் வருகிறவனுக்கு நான் வாழ்வு கொடுப்பேன், என்னிடத்தில் வருகிறவனை நான் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். உலகம் இயேசுவுடையதாக இருக்கிறது. நீ பிசாசு பக்கம் போகாதே, அவனுடைய தந்திரங்களுக்கு ஆட்கொள்ளாதே, அவனுடைய தந்திரங்களுக்கு உடன்படாதே. இந்த இயேசுவண்டை வந்து விடு. 2026 உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வருகிற கிறிஸ்துமஸ் காலத்துக்குரிய மகிழ்ச்சியை தேவன் உனக்கு கட்டளையிடுவார். உன் வீட்டிலே ஒரு விடியல் உண்டாக போகிறது. உன் வீட்டிலே ஒரு புதையல் வரப்போகிறது. இயேசு தருகிறார், பெற்றுக்கொள். இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.